காலபுருஷனுக்கு 5ஆம் வீடான சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரு வந்து சிம்ம வீட்டுக்கு வந்து 5, 8 குடையவர். தனுஷும் வந்து மீனும் வந்து 5, 8ஆம் பாவகம். அப்போ 5 பஞ்சமஸ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் உரிய குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. 8 குடையவன் 12க்கு வர்றது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ராஜயோக அமைப்புன்னு சொல்லலாம். மேலும் 8ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறார். சனி மீனத்தில் இருக்கிறார். அந்த மீனத்தையும் வந்து குரு பார்வையிடுறார். அப்போது சனினால் இது வரைக்கும் அஷ்டம சனினால் நீங்கள் வந்து பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து அஷ்டம சனியினுடைய பிரச்சனைகள் இல்லாமல் நிவர்த்தியாகி கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். கடகத்தில் இருக்க குரு வந்து சிம்மராசி லக்னத்துக்கு 4, 6, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 4, 6, 8ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய தாய் ஸ்தானம், சுகபோகம், வீடு, வண்டி, வாகனம் ஆகிய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். முக்கியமாக மறைவு ஸ்தானம்னு சொல்கிற 3, 6, 8, 12 அப்படிங்கிற 3 வந்து மறைவு ஸ்தானம். ஸோ மறைவு ஸ்தானங்கிற ஒரு இடத்துல தான் வந்து குரு வந்து உட்காந்துருக்கார். 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8 குடையவனாக இருக்கிறவர். 8 குடையவன் 12ல் வர்றது ஒரு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு ஒரு சொல்லாடலுக்கு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி அதன்படி பார்த்தோம்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த தீமை செய்யக்கூடிய பாகவங்களான 6, 8, 12 இந்த மாதிரியான இடங்களில் வந்து குருவினுடைய ஆதிக்கம் இருக்கிறது வந்து அந்த இடத்தினுடைய கெடுதல் பலனை செய்ய விடாமல் உங்களுக்கு நன்மையை செய்யும். அப்போது உங்களுக்கு கெடுதல் இதுவரைக்கும் கெடுதல் பலன் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும். கடனில் இருந்திருப்பீங்க, நோயில் இருந்திருப்பீங்க, எதிரியினுடைய தொல்லையில் இருந்திருப்பீங்க, ஆயுள் குற்றம் இருக்கான்னு சொல்லி ஒரு பயத்தில் இருந்திருப்பீங்க. ஏன்னா அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அஷ்டம சனி வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஆயுள் கண்டம் அது இதுன்னு சொல்லி மிரட்டி பயமுறுத்தி விட்டுருப்பாங்க சில ஜோசியக்காரங்க. ஸோ அந்த பயத்துலேயும் இருப்பீங்க. ஸோ இந்த டைம் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த பயமே தேவையில்லை. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். கடன் இருந்தால் கடன் பிரச்சனை தீரும். உங்கள் எதிரி இருந்தால் உங்ககிட்ட ரொம்ப வம்பு வழக்கு வச்சுக்க மாட்டாங்க. நல்லபடியாக நீங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்தை ஓட்டிடுவீங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நிம்மதியான காலகட்டமாக இருக்கும். நல்லா தூங்கலாம். 12ஆம் இடத்துல வந்து குரு வந்து உட்காந்துருக்கும்போது நல்ல தூக்கம், நிம்மதியான கனவோட, ஒரு பாசிட்டிவான கனவோட நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கலாம். நல்லபடியாக தூங்கி எழுந்திருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போனோன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு தாராளமாக போகலாம். நல்லபடியாக போயிட்டு உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். அப்புறம் வந்துட்டு 6, 8 பார்க்குறனால உங்களுக்கு கரியரில் ஏதாவது ஒரு ஜாப் ஓரியன்டாக நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வட்டம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அவங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதே போல் உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ஸோ இந்த ஸ்தானங்களெல்லாம் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அப்போது வந்துட்டு 8ல் இருக்கிற சனி வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். குழந்தை பாக்கியத்தை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக தனஸ்தானத்தில் பார்க்குறனால ஒரு மணி ரொட்டேஷன் தேவைப்படும் போது உங்களுக்கு கையில் பணம் இல்லாமல் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் இது இருந்தாலும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், மற்ற விஷயங்களில் ஆயுள் ஆரோக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இன்ஃபேக்ட் நெகட்டிவான பாவங்கள் எல்லாத்தையும் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் பெரிதளவு இருக்காது. நீங்கள் இது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த வட்டம் பயப்பட தேவை இருக்காது. அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு நல்ல பலனாக சொல்லலாம். இன்ஃபேக்ட் அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. அஷ்டம சனியிலேருந்து விடுபட முடியாது. அதே சமயம் குருவினுடைய பார்வை இருக்கிறனால தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் பிரச்சனை.
ஒரு பெரிய மலை போல் இருக்க பிரச்சனை உங்களுக்கு பனி போல் போயிட்டுருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான பீரியடுன்னு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சு வந்த துன்பங்கள்லாம் கொஞ்சம் விலகி ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சிம்மராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி தோணுது, உங்களுடைய கருத்து என்ன, இல்லை உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். சுபம் சுபம் சுபம். எல்லாம் இறைவன் செயல்.